ஸ்ரீகுருப்போ நமः. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனீபியஸ்ச ராகவே கேதவே நமோ நமः. எல்லாம் வல்ல என் குருநாதரையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, என் அன்பு நேயர்களே, குரு பெயர்ச்சி 2025 மே மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பகல் 1:20 குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நவகிரகங்களில் 9 கிரகங்களிலே ரொம்ப தூய்மையானவர், நேர்மையானவர். இன்னும் சொல்லப்போனால் மனிதர்களெல்லாம் நாமெல்லாம் செய்யக்கூடிய அந்த தவறுகளை எல்லாம் தன்பால் எடுத்துக்கொண்டு நமக்கு நன்மையை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு தூய்மையான அறம் சார்ந்த ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா நாம் அதை குரு பகவானைத்தான் கருணை காட்டக்கூடிய ஒரு கிரகம், நம் மீது கருணை காட்டக்கூடிய ஒரு கிரகம், நமக்கு எல்லாம் அனுகிரகம் செய்யக்கூடிய ஒரு கிரகம் இருக்குன்னாக்கா, நல்ல கிரகமாக இருக்குன்னா அது குரு பகவானைத்தான் நம்ம சொல்ல முடியும். அப்பேற்பட்ட தூய்மையான குரு பகவான் மே மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார். இதனால் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழும்? குரு அப்படின்னு சொல்லிட்டாலே பாப நிவர்த்தி, அவ்வளோதான். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா குரு அப்படின்னாக்கா, நான் அடிக்கடி பதிவில் சொல்வதுண்டு, உங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு குரு கிடைக்கணும். நான் போகாத கோவில் இல்லை, ஏற்றாத தீபம் இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை, ஆனாலும் என் கஷ்டம் போகலை அப்படின்னு நீங்கள் புலம்புவீர்களேயானால் இன்னும் நீங்கள் சரியான குருவை நீங்கள் தேர்ந்தெடுக்கலை, இல்லை அல்லது இன்னும் உங்களுக்கு காலமோ நேரமோ கிரகமோ இன்னும் உங்களுக்கு நல்ல குருவை நீங்கள் கிடைக்கலன்னு அர்த்தம், நீங்கள் தேர்ந்தெடுக்கலன்னு அர்த்தம். அப்போ ஒரு நல்ல குரு கிடைப்பாரே ஆனால் எப்பேற்பட்ட கஷ்டத்துலேருந்து மெல்ல 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 வெளியே வந்துடலாம், கஷ்டத்துலேருந்து வெளியில் வந்துடலாம். அப்போ இந்த குரு பகவான் பெயர்ச்சி அடைகின்ற காரணத்தினாலே மெயினாக தொழிலில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், மெயினாக நம்ம அதை தான் சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி ஒரு தொழில் பண்ணுறது, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது ஆரம்பித்து ஒரு லெவலுக்கு கொண்டு வந்து ஆரம்பிக்கும் போது ரொம்ப உற்சாகமாக, ரொம்ப சந்தோஷமாக, எதிர்பார்ப்போட இந்த தொழில் தான் நம்ம பெரிய ஆளாக போகிறோம், இந்த தொழில் தான் நம்மளை பேர் புகழ் வாங்கி கொடுக்க போகுது, இதை வச்சு தான் நம்ம பெரிய ஆளாக போகிறோம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கற்பனையில் தொழில் ஆரம்பிச்சிடுறோம். அது சிறப்பாக நடப்பதும், மாறுபட்டு நடப்பதும், தலைகீழாக மாறுவதும், அல்லது திருசங்கு சொர்க்கம் மாதிரி அந்த தொழிலை நடத்த முடியுமா, விட்டுடுவோமா அப்படிங்கிற பயம் இருப்பதும், அநேக சட்ட சிக்கல்கள், மெயினாக ஃபண்டு டிமாண்ட், பண பற்றாக்குறை, ஆர்டர்லாம் இருக்குது, சாமி கையில் காசு இல்லை. சாதாரண ஒரு விவசாயியாக இருந்தாலும் சரிதான், விவசாயம் பெரிய பெரிய தோட்டங்கள் வச்சு விவசாயம் பண்ணக்கூடிய அன்பு விவசாய பெருமக்கள், அல்லது விவசாயம் சார்ந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க, இல்லை பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், தொழில் நிறுவனங்கள், சின்ன சின்ன கடைகள்லேருந்து, கம்பெனிகள்லேருந்து, ஃபேக்ட்ரிஸிலிருந்து சுய தொழில் செய்யக்கூடிய நீங்கள் எந்த தொழிலாக இருந்தாலும் சரிதான், உலகம் முழுவதும் தொழிலில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் இந்த குரு பெயர்ச்சி நடக்குமேயானால், நீங்கள் 12 ராசியில் எந்த ராசியாக வேண்டுமானால் இருங்க, தொழில் நல்லபடியாக இருக்கணுமா சார், கண்டிப்பாக குரு ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அந்த குரு மட்டும் உங்களை சப்போர்ட் பண்ணாருன்னா நிச்சயமாக உங்கள் கஷ்டங்கள் எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் சரி தான், எத்தனை கோடி ரூபாய் கஷ்டமாக இருந்தாலும் சரி தான், நிமிஷத்தில் சரியாகும். நிமிஷத்தில் சரியாகும் சார், உங்கள் வழி கிடைக்கும். அப்போ குருவை பாருங்கள். வேலை வாய்ப்பு, குருன்னு சொல்லிட்டாலே உத்தியோகம் புருஷ லட்சணம், வேலை வாய்ப்பு, ஆணுக்கு அடையாளம் வேலை தான், வருமானம் தான் ஆம்பளைக்கு அழகு. பெண்ணுக்கு அழகு சுமங்கலித்துவம், ஆணுக்கு அழகு வருமானம். அவன் வயசு கிடையாது, அவனுக்கு வருமானம் தான் அழகு. அப்போது யாராக இருந்தாலும் குருன்னு சொல்லிட்டாலே பதவி, பட்டம், அந்தஸ்து, கௌரவம், திருமணம், குடும்பம், குழந்தை பாக்கியம், வேலை வாய்ப்பு, தொழில், வருமானம், நிதி, பண யோகம், இந்த 11 வகையான சுபத்துவமான யோகத்தையும் கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் தான். அப்போ இந்த குரு பெயர்ச்சி
உங்களுக்கு எவ்வளோ முக்கியம்னு பார்த்துக்கோங்க. நம்ம டீப்பாக உங்கள் ராசிக்கு என்ன நடக்க போகுது, உங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்பாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, இந்த குரு பெயர்ச்சிக்காக மிகப்பெரிய சிறப்பு பரிகார யாகம் நடைபெறுகிறது. இந்த குரு பெயர்ச்சி யாகத்தில் நீங்களும் பங்கு கொண்டு உங்கள் ராசிக்கான உங்கள் குடும்பத்துக்கான சங்கல்பம் செய்து கொண்டு பிரசாதம் உங்கள் வீடு தேடி வந்து சேரும். தேவையெனில் கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். வாங்க உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அன்பார்ந்த ரிஷப ராசி நேயர்களே, இந்த குரு பெயர்ச்சி ஜென்ம குரு விலகியது. ரிஷபராசியை பொறுத்தவரையிலும் ஜென்மத்தில் குரு இருந்தார். பொதுவாக ஜென்மத்தில் குரு இருக்கும்போது தான் ராமர் வனவாசம் பட்டாபிஷேகம் செஞ்சுக்க வேண்டிய ராமபெருமான், நாட்டுக்கு ராஜாவாக வர வேண்டிய ஒருவர் ஜென்மத்தில் குரு வந்த காரணத்தினாலே அவர் அந்த நாட்டையும் பொறுப்பையும் துறந்து எனக்கு வேணாம் போடா, அவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல சூழ்ச்சி, எனக்கு இது வேணாம் போடான்னு அவர் காட்டுக்கு சென்றாராம். அதை போல் கடந்த 1 வருடங்களாக எந்த வேலையுமே நடக்கலை சாமி. இதுதான் ரிஷபராசி என்பர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. சினிமா துறையிலே எத்தனையோ நல்ல நல்ல பெரிய குடும்பங்கள், உயர்வான குடும்பங்கள், அன்பு தெய்வங்கள், சினிமா துறையாகட்டும் கலைத்துறையாகட்டும் சின்ன திரையில். அப்போது சினிமா துறையை எடுத்துக்கொண்டால் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரிதான், ரிஷபராசியில் எவ்வளோ படாத கஷ்டங்கள்லாம், இதுவரையிலும் நடக்காத விஷயங்கள்லாம் கூட, இழப்புகள் எல்லாம் கூட அங்கே நடந்துடுச்சு. அதே போல் அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் அவங்களுக்கும் அதே மாதிரி தான். சாமி எனக்கு எதுவுமே நடக்கலை சாமி, கொஞ்சம் வேண்டிக்கோங்க, அம்மாட்ட வேண்டிக்கோங்க, வாராகிட்ட சொல்லுங்கள், எனக்கு எதுவுமே நடக்கலை சாமி, எப்படியாவது கொஞ்சம் அம்மாட்ட சொல்லி செஞ்சு கொடுங்க, இந்த ஒரு வேளை முடிஞ்சால் போகிறோம். இப்படியாக ரிஷபராசி என்பர்கள் உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் அல்லது சாதாரணமாக ஒரு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய்க்கு வேலைக்கு செல்லக்கூடிய அல்லது ஒரு தள்ளு வண்டியில் வச்சு வியாபாரம் செய்யக்கூடிய, ஒரு டிஃபன் கடை வச்சுருக்காங்க, ஒரு பழக்கடைகள் வச்சுருக்கிறாங்க, அப்படின்னா ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்காங்க, அல்லது நல்ல சின்ன சின்ன கடைகள் வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க, உள்நாடு வெளிநாடு, உயர்ந்த டாப் லெவலில் இருக்கக்கூடிய தொழிலாக இருந்தாலும் சிறிய வியாபாரிகளாக இருந்தாலும் ரிஷபராசி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இந்த 2024-25 அவங்களுக்கு ஒரு கட்டுப்போட்டா மாதிரி இருந்து போச்சு. எந்த பணியும் நடைபெறவில்லை, எந்த வேலையும் நடக்கல சார். நான் ஒன்று நினச்சி இதில் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு பொருள் வாங்கி போட்டேன், ஸ்டாக் பூரா அப்படியே இருக்குது, மூவ் ஆகவே இல்லை, டெய்லி 5,000 ரூபாய்க்கு வியாபாரம் நடக்குது, உண்மையா இல்லையா? நான் ஒரு 50 கோடி ரூபாய்க்கு இங்க மிஷின் வாங்கி போட்டேன் சாமி, மாதம் 5 லட்ச ரூபாய்க்கு தான் நடக்குது வியாபாரம், ஆனால் நமக்கு கெப்பாசிட்டி மாதம் 2.5 கோடி ரூபாய்க்கு நடக்கணும் பாருங்கள். அப்போது கடைசி 1 வருட காலம் ரிஷபராசி அன்பர்களுக்கு ரொம்ப மெத்தனமாக, அலட்சியமாக, அல்லது நீங்கள் மனசில் எந்த அளவுக்கு ஒரு பரபரப்பாக வாழ்க்கையை வருமானத்தை எதிர்பார்க்குறீங்களோ, நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் இல்லாமல் உங்களை ஒரு கட்டு போட்டு வச்சா மாதிரி, ஒரு கட்டி போட்டு வச்சா மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். ரிஷபராசி அன்பர்களே, இந்த காரிய தடை விலகுகிறது. நீங்கள் குழந்தையாக இருந்தாலும் விவசாய பெருமக்களாக இருந்தாலும், ஏன்னா இன்றைக்கி நாட்டில் விவசாயம் ரொம்ப முக்கியம். எல்லாத்தையும் நிலத்தை விற்றுட்டு ஜோபியில் பைசா போட்டுக்கிறாங்க, அது ஏதோ ஒரு பெருமைன்னு நினச்சிக்கிறாங்க. விவசாய நிலங்கள் பூரா அழிஞ்சிட்டு வருது, பூரா ரியல் எஸ்டேட்டாக மாறிட்டு வருது, மன வருத்தத்தை தருகிறது. எதிர்காலத்தை நினச்சி பார்க்கும்போது சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோன்னே தெரியாமல் இருக்குது. நம்ம பசங்க, நம்ம பேர பசங்களாம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. எல்லாரும் நிலத்தை விற்று பணமாக மாற்றி வச்சுக்கிறாங்க. அப்போ சின்ன சின்ன விவசாய பெருமக்களாக இருந்தாலுமே கூட, எந்த வேலை செய்பவராக இருந்தாலும், உலகம் முழுவதும் நீங்கள் எங்கு இருந்தாலும் கவலை வேண்டாம் ரிஷப ராசி அன்பர்களே, உங்களுக்கான தடைகள் விலகியது. சார், நீங்கள் யாராக வேண்டுமான அரசு அதிகாரிகளாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாப்பில் நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கலாம், இல்லை ப்ரைவேட் ஜாப்பில் நல்ல ஒரு ஹையர் ரேங்க்கில் இருக்கலாம், பேங்க் செக்டரில் இருக்கலாம். நம்ம நிறைய ப்ரைவேட் பேங்க் பார்க்குறோம். நாம் இப்போது நிறைய ப்ரைவேட் பேங்க், நம்ம பேரை சொல்லி நம்ம இங்கே பதிவு சொல்லக்கூடாது. அப்போ உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஹையர் ரேங்க்கில் நீங்கள் இருக்கலாம், ஒரு சேர்மனா, எம்டியா, ஜிஎம்மா. இப்போ பேங்க் செக்டரில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம்,
அல்லது அரசு அதிகாரிகள் பொதுவாக ஒரு ஐஏஎஸ், ஐபிஎஸ், செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி, அதுலேயும் நிறைய டைரக்டர்ஸு, அல்லது அரசு அதிகாரிகள் சிஇஓ அல்லது எஸ்டிஓ, ஏஇ, இது போன்ற உயர்ந்த அரசு அதிகாரிகளாக இருக்கலாம், தனியார் துறையில் அதிகாரிகளாக இருக்கலாம், ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், வெளிநாட்டில் உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, வெளிநாடுகளில் தொழில் நடத்தக்கூடியவங்க. அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் ரிஷப ராசி அன்பர்களே, உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் விலகியது. வெளிநாட்டில் இருக்க சாமி, வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, ஒருத்தருக்கு உதவி செய்ய போயிட்டு நம்ம மாட்டிக்கிட்டோம், பெரிய பெரிய பிரச்சனைகள், சட்ட சிக்கல்கள். பொதுவாக ரிஷபராசி அன்பர்கள் பலவிதமான சட்ட சிக்கல்களில் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரியான சட்ட சிக்கல்கள், வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு, உடல்நிலை, ஆரோக்கியம், செய்வினை கோளாறுகள், மாந்திரீக தோஷங்கள், இடதோஷம், அடுத்து 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 போய் இடதோஷத்தில் மாட்டிக்கிறது, இடதோஷங்கள். அவ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனை இருக்கும். அப்போ கவலை வேண்டாம் ரிஷபராசி என்பர்களே, இந்த எல்லா காரிய தடையும் விலகி இன்று முதல் மகிழ்ச்சி ஆரம்பம். அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த குரு பெயர்ச்சிக்கு நம்ம செய்யக்கூடிய குரு பெயர்ச்சி பரிகார யாகம் முடிந்தால், கிரகம் உங்களுக்கு அனுமதி தருமையானால் நீங்கள் செய்யணும்னு நினச்சா கூட கால நேரம் இருந்தால் தான் நீங்கள் போய் அதில் கலந்துக்க முடியும். அப்போ நீங்கள் நேரில் வரணுன்ற அவசியம் கிடையாது. அங்கேருந்து இருந்தபடியே பேரை பதிவு பண்ணிக்கலாம். அதற்கான கட்டணத்தை செலுத்தி இந்த குரு பெயர்ச்சி யாகத்தில் பங்கு பெறுங்கள். பிரசாதம் உங்கள் வீடு தேடி வந்து சேரும். அப்போ ரிஷபராசி அன்பர்களே, ஜன்மகுரு விலகிய காரணத்தினாலே இனி எல்லாம் நலமே, இனி எல்லாம் இன்பமயமானதாக இருக்கும். வேலைவாய்ப்பு சிறப்பானதாக இருக்கும். விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், என்கொயரிகள் இருக்குமே, ஆனால் அவை விலகும். அதே போல் வம்பு வழக்குகள், எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள், எதிரிகளால் ஏற்பட்ட தொந்தரவுகளாக கலகங்கள் இருக்குமே, ஆனால் வீண்பழி அவமானங்கள், தலைகுனிவுகள் இருந்திருக்குமே, ஆனால் அவையெல்லாம் விலகும். வருமானம் அதிகரிக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும். இன்னும் சொல்லப்போனால் ரொட்டேஷன்ஸ் நல்ல முறையில் இருக்கும். வெளியில் வாங்கின பணங்காசுகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அங்கே ஏற்படுகிறது. இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், திருமண யோகங்கள் நடைபெறும். முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், தடைப்பட்ட திருமணம், வயோதிக திருமணங்கள், காதல் திருமணங்கள், இரண்டாவது கல்யாணம். அப்போ திருமணத்தில் தடைகள் இருக்குமே, ஆனால் இந்த திருமண தடைகள் விலகும். அதே போலத்தான் ரிஷபராசி என்பர்களே, குழந்தை பாக்கியம். இந்த குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையில் கணவன் மனைவி இருவருடைய ஜாதகத்தையும் பார்த்து தான் பதில் சொல்லணும். அது இருவர் சம்பந்தப்பட்ட கேள்வி. அப்போ 2 பேருடைய ஜாதகமும் சேர்த்து பார்த்து தான். நம்ம கல்யாணம் ஆகி 2 வருஷமாவது 6 வருஷமாவது குழந்தை பாக்கியம் இல்லை. நிறைய அன்பர்கள் நம்ம வாராகி இடத்துல வந்து ட்ரீட்மெண்ட்டில் கூட அவங்களுக்கு ட்வின்ஸு பிறந்திருக்கிறது. ஆனால் போராடணும். ஒரு 6 மாதம் 8 மாதம் நம்ம கூட அவங்க போராடணும். அப்போ குழந்தை பாக்கியம் கிட்டும். இப்போ ஓவராலாக சொல்லும்போது இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. 90% இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போது. நிறைய மாற்றங்கள், மகிழ்ச்சிகள் நிலைத்து நீடிக்கப் போகிறது. முடிந்தால் அந்த குரு பயிற்சி பரிகாரம் செய்து கொள்ளுங்கள் என்று தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாய. ஜெய் வாராகி. ஜெய் ஜெய் வாராகி.